முதல்ல சகோதரர் பேசும்போது சொன்னார், சம்பந்தி வீட்டுக்குள்ளே நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்படின்னு. அவர் எப்படி மறந்தாருன்னு தெரியல. இதே இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் கையை பிடிச்சி வச்சது யார்? 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னா அப்போ அது சம்பந்தி வீடு இல்லையா? ரைட். கல்யாண சடங்குல இருக்கும் சார். கல்யாண வீடாக இருக்கும்போது இது அர்ஜுனண்ணா நீங்கள் பேசுகிறீங்க, நான் விட்டுறேன், என்னை முழுசாக பேச விட்டுருங்க, உங்கள் பாயிண்ட் அப்புறம் வாங்கிக்கலாம், மக்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் ஒரு ரொபாட்டிக் டாக் அப்படின்னாரு. இந்தியா முழுக்க ஒரு ரொபாட்டிக் அப்ரோச் பிஜேபிகிட்ட இருக்குது. ஓரணியில் தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருப்பது என்பது ஒரு அரசியல் நிலைப்பாடல்ல. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோ ஏனைய இயக்கங்களோ முன்னெடுத்திருப்பது ஒரு அரசியலில் ஒரு தேர்தலை பொறுத்து எடுத்திருப்பது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு விரோதமாக சமக்ர சிக்ஷா அபியான், ஏறத்தாழ 42 லட்சம் மாணவர்களுடைய கல்வி, இந்த கல்வியை பறிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு நமக்கு தராத தொகை 2500 கோடி ரூபாய் இன்று வரைக்கும் தரவில்லை. அப்போ கல்வி நம்மை விட்டு போகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கிறான், அறிவார்ந்த ஒரு இனம் தமிழினம் என்று நாம் நிரூபித்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது மட்டுமல்ல, நமது பண்பாடு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதிரான ஒரு மனநிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மூன்றாவது, இந்த மொழி மானம் என்பது தமிழர்களுக்கு இயற்கையாகவே உண்டு என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருந்தாலும் கூட, ஒரு சமஸ்கிருத தெரிந்த ஒருவன் அவன் சமஸ்கிருதத்தை படிப்பதற்கு ஏறத்தாழ 11,43,000 ரூபாய் செலவழிக்கிற போது, தமிழன் தமிழை படிப்பதற்கு வெறும் 13 ரூபாய் 45 காசு செலவழிக்கிற ஒன்றிய அரசு அப்படியானால் மொழிக்கு எதிராக இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கு சமீபத்தில் கங்கை கொண்ட சோழன் அதற்காக வந்து போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. என்ன சொல்லுகிறார்? ஏதோ ஒரு புனித பிரயாணத்திற்காக இங்கிருந்து போய் கங்கையிலே இருந்து தண்ணீரை எடுத்து வந்து ஏதோ பூஜை நடத்தி விட்டான் கங்கை கொண்ட சோழன் என்பதை போல அவர் பேசுகிறார். இது எவ்வளவு ஒரு பெரிய சிறுமை! கங்கை கொண்ட சோழன் என்பது கங்கை வென்ற சோழன், வடநாட்டில் வென்றவன் எங்கள் சோழ மன்னன் என்பதை நாங்கள் சொல்லுவதை நீங்கள் ஏதோ உங்கள் புனித மூட நம்பிக்கையை போல அங்கிருந்து கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து பூஜை நடத்தினான் ராஜராஜ சோழன் என்று எங்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு சூழல். இப்படி தமிழர்களினுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பொருளாதாரம், தமிழர்களினுடைய மொழி, தமிழர்களுடைய கல்வி, இப்படி இதற்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்பது அங்கே ஓர் அணி, தமிழர்களுக்கு எதிரான அணி. இதே நேரத்தில் இந்த மொழிக்காக குரல் கொடுத்து, இந்த கல்விக்காக குரல் கொடுத்து, வேலை வாய்ப்புக்காக குரல் கொடுத்து, இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் தூத்துக்குடியில் மாண்புமிகு முதலமைச்சர் வின்ஃபாஸ்ட் அந்த தொழிற்சாலையை துவங்கி வைத்து ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் மொத்தம் 8000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துவிட்டு வருகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டை காப்பதற்காக, மொழியை காக்க, இனத்தை காக்க, பண்பாட்டை காப்பதற்காக ஒரு அணி. பிஜேபி சொல்றது இன்றைய தேதியில் மிக முக்கியமானது இபிஎஸோட பரப்புரை பயணம். இபிஎஸ் பயணம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றது பிஜேபியினுடைய கோணம். இன்னொன்று, பிஜேபி மீதான விமர்சனன்றது இயந்திரத்தனமாக வைக்கிறாங்க, சொல்வதையே சொல்வது மாதிரி சொல்றாங்கன்றது இன்னொரு கோணம். 2 தாண்டி உங்களை கேட்கிறது, இபிஎஸ் ஒவ்வொரு இடங்களிலும் திமுக மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறார். வட தமிழ்நாட்டில் திரு அன்புமணி மேற்கொண்டிருக்கிற பரப்புரையிலும் திமுக மீதான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. தாவேகா தங்கள் தரப்பிலிருந்து விமர்சிக்கிறாங்க. பல முனை தாக்குதலுக்கு இன்னைக்கு திமுக ஆளாகியிருக்கா? அது இயற்கை தானே. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் கருத்து பேசுவதும் அதை அரசியலாக்குவதும் அவர்களுடைய இயல்பு தானே. ஆனால் இதில் இவர்கள் வென்றிருக்கிறார்களா என்பது தானே கேள்வி. இன்றைய அரசாங்கம் மிக எளிதாக எல்லா மனிதனுக்கும், சாமானிய அரசியல் தெரிந்தவனுக்கு கூட தெரிந்த விஷயம், ஏறத்தாழ ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்திய பிறகு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்களே மக்களை சந்திக்க முடியாத சூழல் அல்லது போய் மக்களை பார்க்க முடியாத சூழலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து கொண்டு ஏறத்தாழ 2 கோடி மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் நோக்கி இழுத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சி தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுபடலன்னு தானே அர்த்தம். எதிர்கட்சியினுடைய அந்த விமர்சனம் அல்லது எதிர்கட்சி எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு எடுபட்டு இருந்தால் இன்றைக்கு மக்கள் எங்களை நோக்கி வரவேற்றிருக்க முடியாதே, மக்கள் எங்களை விரட்டி இருக்கணுமே. அப்போ பல இடங்களில்
அமைச்சர்கள் வந்து நம்மளை விரட்டி இருக்கணும்ல, அமைச்சர்களை விரட்டி இருக்கணும், மக்கள் பிரதிநிதிகளை விரட்டி இருக்கணும். எது நடந்திருக்கா? போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் வாரி அணைத்துக் கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்படியானால் ஒரு நல்லாட்சி நடந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வு மக்கள் மன்றத்தில் இல்லை, அதனால தைரியமாக சந்திக்கிறோம்ன்றீங்களா? உறுதியா சந்திக்கிறோம். மக்கள்கிட்ட அந்த இது இருந்தா நாங்க போக முடியாதுல. மாண்புமிகு முதலமைச்சர் உணர்ந்து கொள்வார் அல்லவா? மக்கள்கிட்ட நம்ம இப்ப நம்மளுடைய தொண்டர்களையோ நம்மளுடைய நிர்வாகிகளையோ அமைச்சரையோ அனுப்புனா அங்க வந்து ஒரு கலவரம் உருவாகும், அது நமக்கு எதிராக போகும் என்பதை உணராமலா இருப்பார்? ஒரு அலை இல்லாத தேர்தல், ஆட்சிக்கு ஆதரவான அலை இல்ல, எதிர்ப்பான அலை இல்ல அப்படின்னு சொல்றதை இருக்கிறீங்களா? இல்ல, ஆதரவான, அதாவது எதிர்ப்பு அலை இல்லை என்பதே ஆதரவு அலை தானே. அலை ஒன்றா தானே இருக்க முடியும். ஒன்றில் எதிர்ப்பலையா இருக்கணும், எதிர்ப்பலை இல்லை என்பதே ஆதரவு அலை தானே. அப்படி அலை இல்லாமல் எப்படி கிடக்க முடியாது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.